ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பீட்ரூட் சட்னி அரைக்க போகிறோம். அது தேவையான பொருள் பார்க்கலாமா? உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பீட்ரூட். இதான் செய்ய வேண்டிய பொருட்கள். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்றி வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி அது செவந்து வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1, ஒரு 6 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அது கூடவே நல்லா வதக்கி விடணும். ஒரு ஸ்பூனு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போடணும். பீட்ரூட்டை அரிஞ்சு வச்சு பார்த்திங்களா, அந்த பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணணும். அது நல்லா சவுந்து வரணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பீட்ரூட்டு நல்லா வதங்கணும். ஒரு துண்டு புளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பற்ற வைக்கணும். தேங்காய் வச்சு அது கூடவே நல்லா வதக்கிட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அது நைஸாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை தாளித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சட்னி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.